3 நாட்கள் கனமழை எச்சரிக்கை காரணமாக புழல் ஏரியில் இருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் 500 கன அடியில் இருந்து 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை தொடங்கி பலத்த மழை பெய்து வந்ததால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி ஆகியவற்றில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16, 17, 18 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் புழல் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியில் இருந்து காலையில் 500 கன அடியாக திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் தற்போது 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 709 கன அடியாக உள்ளது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு 2856 மில்லியன் கன அடியாக உள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் 19.72 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. புழல் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 13.5 கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று கலக்கிறது. நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்டலைன், சாமியார் மடம், தண்டல் கழனி, பாபாநகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரிநீர் செல்ல உள்ளதால் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீர்வரத்திற்கேற்ப ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவு பராமரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.